கவிற்றது ஓடாத தோய்வகியும் உந்து மத கவிற்றது ஓடாத தோய்வகியும் நந்த கோபாகன் மகுமகனொப்பினாய் நந்த கோபாகன் மகுமகனொப்பினாய் கந்தம் காமகம் குககே கந்தம் காமகம் குககே கடை தீகவாய் வந்து எங்கும் கோகி அகைத்தன காண்மாதவி வந்து எங்கும் கோகி அகைத்தன கந்தம் காமாகும் கூககே கடை தீகவாய் வந்து எங்கும் கோகி அகைத்தன மாதவி பந்தை மே பகைகாய் குயிரினங்கள் கூவின மாதவி பந்தை மே பகைகாய் குயிரினங்கள் கூவின பந்து ஆய்விகை உண்மை துணை பாட பந்து ஆய்விகையே உண்மை துணை பேவாட செந்தாமரை கையாய் சீகாய் வகை ஒகைப்ப வந்து தீகவாய் உண்மை துணம் பேவாட செந்தாமரை கையாய் சீகாய் வகை உகிப்ப வந்து தீகவாய் வந்து தீகவாய் வந்து தீகவாய் மகிழ்ந்தே கோவாய் உந்தோ மாத கரைத்த ஓடாத தோய்வகியம் நந்த கோபாயம் மகுமகனொப்பினாய் கந்தம் காமகம் கூககே கடை தீகவாய் வந்து எங்கும் கோகை அகைத்தன காண்மாதவி பந்தை மேல் பைகாய் குயிரினங்கை கூவினகாள் பந்து ஆகிவிகளே உண்மை துணு பேவாட செந்தாமரை கையால் சீகாய் வகை ஒழிப்ப வந்து தீகவாய் வந்து தீகவாய் வந்து தீகவாய் மகிழ்ந்தே கோகவும் பாவாய் மகிழ்ந்தே கோகவும் பாவாய் மகிழ்ந்தே கோகவும் பாவாய் மகிழ்ந்தே கோகவும் பாவாய். ஆஹா, காலையில அழகான ஒரு சூழல். அந்த சூழலில் இந்த பாடல் பாடப்படுகிறது. திருப்பாவையின் 18வது பாசுரமான இந்த அழகான பாசுரத்துக்கு கவியரசர் கண்ணதாசன் கொடுத்த விளக்க உரை நான் படிக்கின்றேன். யானை போல் வலிமை உடையவர், போரிலே புறங்காட்டாதவர் நந்தகோபன் அவர்கள். யானை போல் வலிமையுடையவரும் போரிலே புறங்காட்டாதவருமான அந்த நந்தகோபன் அடி நப்பினை அவரது மருமகவானி வாசனை கூந்தை வண்ண மயிலே, வாசனை கூந்தை வண்ண மயிலே கொஞ்சம் கதவை திற, எங்கும் கோழிகள் கூவுகின்றன. மாதவி கொடி பந்தலின் மீது குயில்கள் பாடிக்கொண்டே இருக்கின்றன. பந்து விளையாடும் அழகிய விரல்களை உடையவரே, பந்து விளையாடும்
அழகிய விரல்களை உடையவரே. உன் மணவாகன் பேர் பாட வந்துள்ளோம் நாங்கள். உன் மணவாகனது பேர் பாட நாங்கள் வந்துள்ளோம். உன் தாமரை கையிலே வகையொலி எழுப்ப வந்து கதவை திற. உன் தாமரை கையிலே வகை ஒளி எழுப்ப வந்து கதவை திற. கதவை திற.